அத்தியாயம் 10. இரத்தம். ஒரு தாழ்ந்த வாழ்க்கை வடிவ விழிப்புணர்வு கண்டறியப்பட்டது. கண்டறியப்பட்ட இடம் குறைந்த தரவரிசை பரிமாணம். திறன் உருவாக்கம் கண்டறியப்பட்டது. நெறிமுறை விழிப்புணர்வு செயல்பாட்டில் உதவுதல். உயிர் வடிவத்தில் ஒரு ஒழுங்கின்மை கண்டறியப்பட்டது. ஒரு தீர்வை பயன்படுத்துதல். ஒழுங்கின்மை தீர்க்கப்பட்டது. விழிப்புணர்வு செயல்பாட்டில் மேலும் உதவுதல். திறன் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. வாழ்த்துக்கள். நீங்கள் இரத்தத்தை அவேகிங் செய்துள்ளீர்கள். மற்ற உயிரினங்களின் இரத்தத்துடன் முழுமையாக ஒன்றிணைந்து அவற்றின் வடிவத்திற்கு மாறுவதற்கான திறனை உங்களுக்கு பெற்றுள்ளீர்கள். இதன் மூலம் அவற்றின் திறன்களையும் பண்புகளையும் பெறுகிறீர்கள். உயிர் வடிவத்தில் புள்ளிவிவர பொறிமுறையை பயன்படுத்துதல். தயவு செய்து காத்திருங்கள். காற்றின் ஓநாய் மன்னனின் இரத்தத்தை கண்டறிந்தார். ஒருங்கிணைப்பு தொடங்குகிறது. ஓநாய் மன்னரின் இரத்தத்தை ஒருங்கிணைத்தல் 30% நிறைவு. வேர்வொல்ஃப் ராஜாவின் இரத்தத்துடன் ஒன்றிணைந்ததன் காரணமாக வேர்வொல்ஃப் ராஜாவின் கூடுதல் திறன்கள் மற்றும் பண்புகளை பெற்றுள்ளீர்கள். உயர்ந்த மீளுருவாக்கம் 30%. வடிவமாற்றம் வேர்வொல்ஃப் 30%. உயர்ந்த உணர்வுகள் 30%. கேல் சவாரி 30%. வலுவூட்டல் வேர்வொல்ஃப் ராஜாவின் வலிமை 30%. மரண ஆபத்தில் குறைந்த வாழ்க்கை வடிவத்தை கண்டறிந்தேன். சாத்தியமான தீர்வை கண்டறிதல். தீர்வு கண்டறியப்பட்டது. ஒருங்கிணைக்கப்பட்ட திறன்களை செயல்படுத்துதல். உயர்ந்த மீளுருவாக்கம் 30% மற்றும் வலுவூட்டல் 30%. தற்போது உயிர் வடிவத்திற்கு தீர்வை நிர்வகித்தல். மிருதன் சுயநினைவை இழக்கும்போது அவரது தலைக்குள் தொடர்ச்சியான சத்தங்கள் கேட்க முடிந்தது. திடீரென்று அவரது உடல் விரைவான வேகத்தில் குணமடைவதை உணர்ந்தான். மேலும் அவரது உடலில் உள்ள வலி கிட்டத்தட்ட உடனடியாக மறைந்துவிட்டது. முன்பு நடந்தது வெறும் கனவு போல இருந்தது. அது ஒரு பயங்கரமான கனவு. மிருதன் மெதுவாக கண்களை திறந்தான். பின்னர் அவன் கைவிடப்பட்ட கட்டிடத்தின் கூரையை பார்த்தான். அவன் உடல் தீப்பிடித்து எரிவது போல் ஒரு பயங்கரமான கனவு கண்டான். அவன் இறந்து விடுவான் என்று நினைத்தான். நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். மிருதன் தனது கையை மேலே உயர்த்தி கூரையை நோக்கி பார்த்தபடி கூறினார். ஆனால் அவரது தோற்றத்தை அல்லது அவரது கைகளை பார்த்தபோது அவரது அழகாக வெட்டப்பட்ட நகங்களிலிருந்து நகங்கள் வெளியே வருவதையும் கலைந்திருந்த அவரது குட்டையான கரி பொன்னிற முடி வெண்மையாகி அவரது முதுகிலும் தோள்பட்டையிலும் விழுந்திருப்பதையும் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். என்ன ஆச்சு? மிருதன் அவன் தோற்றத்தைக் கண்டு திடுக்கிட்டான். பின்னர் அவன் வேகமாக ஒரு கண்ணாடி போன்ற கண்ணாடி ஜன்னலுக்கு நடந்து சென்று அந்த நேரத்தில் தன் முகபாவனையை வெளியே எடுக்க முயன்றான். ஆனால் அவன் அதை செய்தபோது மிகவும் அதிர்ச்சியடைந்தான். என் தோற்றத்திற்கு என்ன ஆச்சு? என் கண்கள் ஏன் மஞ்சள் நிறமாக இருக்கு? பொறு, அது பச்சையா? இல்லை, அது முக்கியமில்லை. எனக்கு என்ன ஆச்சு? மிருதன் தனது விசித்திரமான தோற்றத்தால் குழப்பமடைந்தார். அவன் ஒரு விசித்திரமான கனவைக் கண்டார். அங்கு அவன் பவனாதன் மற்றும் அவரது குண்டர்களால் தாக்கப்பட்டார். பின்னர் அவன் ஒரு பிளவிலிருந்து ஒரு ஓநாய் போன்ற உயிரினத்தைச் சந்தித்தான். பின்னர் அவன் ஓநாய் போன்ற உயிரினத்தை துரத்துவது போல் தெரிந்த சிவப்பு கண்களைக் கொண்ட ஒரு அழகான வெளிர் முகம் கொண்ட மனித தோற்றமுடைய அசுரனை சந்தித்தார். அதன் பிறகு சிறிது நேரத்திற்குப் பிறகு அவரது உடலில் இரத்தம் கொதித்து ஒரு கடுமையான வலியை அனுபவித்து தாங்க முடியாத வலியால் அவன் சுயநினைவை இழந்தான். அல்லது குறைந்தபட்சம் அதை தாங்க முடியாத அந்த நேரத்தில்தான் சுயநினைவை இழந்துவிட்டதாக நினைத்தான். மிருதன் கண்ணாடி போன்ற கண்ணாடியிலிருந்து தலையை திருப்பிக் கொண்டு பின்னர் தான் இருக்கும் இடத்தை திரும்பி பார்த்து விரைவாக தனது தற்போதைய இடத்திற்குச் சென்று ஒரு நொடி பொறு. அப்போ அது கனவா இல்லையா? ஒரு கணம் யோசித்த பிறகு மிருதன் மீண்டும் பேசினான். அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இப்போது நான் அனுபவித்த வலியை நான் எப்படி மறக்க முடியும்? அது உண்மையில் ஒரு கனவாக இருந்தால் நான் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? பின்னர் மீண்டும்
நான் சுயநினைவை இழப்பதற்கு முன்பு கேட்ட அந்த விசித்திரமான குரல். இருப்பினும் மிருதன் தனது திடீர் தோற்ற மாற்றத்தை புறக்கணித்து நிலைமையை மதிப்பிடுவதில் மும்முரமாக இருந்தபோது மர்மமான மறுவுலக குரல் மீண்டும் அவரது மனதில் எதிரொலித்தது. புள்ளிவிவர பொறிமுறை பயன்பாடு முடிந்தது. நிலைத்திரையை காட்டுகிறது. பெயர் மிருதன் ஸ்மித். இனம் மனித இனம். பரிணாமம். வகுப்பு இரத்தம் கேள்விக்குறி. தலைப்புகள் சோகஸ்மெலி எதுவுமில்லை. இரத்தக்கோடு இல்லை. உடற்கூறியல் எண்ணற்ற ஆற்றலை விழுங்கும் உடலமைப்பு. உடல் வலிமை 700. உடல் எதிர்ப்பு 700. உடல் சுறுசுறுப்பு 600. உடல் உறுதி 69.5. ஆன்மா வலிமை 55.0. மானா வலிமை 10.25. மானா எதிர்ப்பு 10.20. ஆற்றல் இணக்கத்தன்மை எண்ணற்ற ஆற்றல் வகை இணைப்பு. நினைவூட்டல் உங்கள் உடலில் குழப்பமான ஆற்றல் கண்டறியப்பட்டதால் ஆற்றல்களை விரைவில் தக்கவைத்துக் கொள்ள ஆற்றல் பாத்திரங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. உங்கள் இருப்பு குழப்பமான நிலைக்கு செல்வதை தடுக்க உங்கள் உடலில் உள்ள அனைத்து தற்போதைய ஆற்றல்களுக்கும் ஆற்றல் பாத்திரங்களை உருவாக்க அமைப்பு சுதந்திரம் பெற்றது. தற்போது உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் மானா விதை மற்றும் இரட்டை டாண்டியன் 2 ஆற்றல் மையங்கள், உயிர் சக்தி மற்றும் ஆன்மீக ஆற்றல். மீதமுள்ளவற்றை பொறுத்தவரை அவை படைப்பின் செயல்பாட்டில் உள்ளன. நீங்கள் தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் போது அவை முழுமையாக உருவாக்கப்படும். ஆற்றல்களின் பட்டியல். மானா ஆற்றல் சோகஸ்மெலி 1000. உலக சாராம்சம் ஆன்மீக ஆற்றல் சோகஸ்மெலி 10. குய் உயிர் சக்தி சோகஸ்மெலி 150 இன் கீழ் 150. பரிணாம ஆற்றல் இரத்த ஆற்றல் சோகஸ்மெலி 500. சயோனிக் ஆற்றல் மன ஆற்றல் சோகஸ்மெலி 10.25 87.515 87.5. மாய சக்தி ஆன்மா சக்தி சோகஸ்மெலி 55 40.15 40. காம்பாட் சிஸ்டம் பவர் லெவல்கள். பரிணாம மண்டலம் 1 முதல் கட்ட பரிணாம வளர்ச்சியடைந்த மனித மண்டலம் 500. மார்ஷியல் ராஜ்யம் 1 முதல் நிலை மார்ஷியல் சீடர் ராஜ்யம் 150 இன் கீழ் 200. சாகுபடி மண்டலம் 0 எதுவுமில்லை 10 இன் கீழ் 100. மாயாஜால உலகம் 4 தொடக்க நிலை 4ஆம் வட்ட மந்திரவாதி உலகம் 1000 இன் கீழ் 1299. சை ரியல் 0 எதுவுமில்லை 87.5 மிஸ்டிக் ரீல் 0 எதுவுமில்லை 40 இன் கீழ் 200. மிஸ்டிக் ரீல் எதுவுமில்லை 40.200. திறன்கள். வேர்வுல்ஃப் கிங் ஆஃப் விண்ட். ஷேப்ஷிஃப்ட் வேர்வுல்ஃப் 30% ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படும். கேல் ரைடிங் 30% ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. உயர்ந்த மீளுருவாக்கம் 30% ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. வலுவூட்டல் 30% ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. பண்புகள். வேர்வுல்ஃப் கிங் ஆஃப் விண்ட். உயர்ந்த புலன்கள் 30% ஒருங்கிணைந்த பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. வகுப்பு சார்ந்த திறன்கள். இரத்தத்தை ஒருங்கிணை. இரத்தம் தக்க வைத்தல். இரத்த ஸ்கேன். இரத்த அதிகார சபை. என்னது? சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தலையசைத்துவிட்டு, அப்படியானால் அதுதான் புரியும். நீங்கள் விழித்தெழுந்த பிறகு வீடியோ கேம்களில் ஒரு கதாபாத்திர அந்தஸ்தை பெறுவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் இதுவரை நான் என் திறனை எழுப்பாததால் அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றான். சிறிது நேரம் யோசித்த மிருதன் திடீரென்று கிட்டத்தட்ட மயக்கமடைந்தது போல் கத்தினார். நான் என் திறனை எழுப்பிவிட்டேன். நான் இறுதியாக என் திறனை எழுப்பிவிட்டேன்.
இந்த நேரத்தில் மிருதன் பேய்த்தனமாக சிரிக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் கண்ணீர் தாரைகள் அவன் கன்னங்களில் வழிந்தோடின. அவன் தன் திறமையை விழித்துக் கொண்டாலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக அவன் அழுது கொண்டிருந்தான். அவன் இப்போது என்ன உணர்கிறான் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒருவர் யூகிக்க வேண்டியிருந்தால் அவன் தற்போது துரதிருஷ்டத்தை அனுபவித்து ஒருவரிடமிருந்து எதிர்பார்க்கும் துக்க கண்ணீரை விட ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார் என்று அர்த்தம். கடந்த சில வருடங்களாக மிருதன் தனது திறனை எழுப்ப முடியாததால்தான் இவ்வளவு சகித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. மேலும் ஒரு நெருக்கடியின் மத்தியில் எல்லாம் இழந்துவிட்டதாக அவன் நினைத்தபோது உண்மையில் தனது திறனை எழுப்புவதில் வெற்றி பெற்றான். அவன் அப்படி செய்தபோது ஒரு பிளவில் சிக்கினார் என்பது அவனுக்கு அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா? எப்படி இருந்தாலும் அது எதுவும் முக்கியமில்லை. ஏனெனில் அவன் தனது நீண்ட காலமாக தேடப்பட்ட திறனை எழுப்புவதில் உண்மையில் வெற்றி பெற்றான். மிருதன் படிப்படியாக சிரிப்பதை நிறுத்தினார். சிறிது நேரம் கழித்து அவரது முகத்தில் இருந்த கண்ணீரை அவனே துடைத்தான். இப்போதைக்கு அவன் அமைதியாக இருக்க முடிவு செய்தான். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவன் எந்த வகையான திறனை பெற்றார், அது என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்பதுதான். பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு இன்னும் 1 மாதம் மட்டுமே இருந்தது. ஆனால் அவன் தனது திறனை விழித்துக் கொண்டார். மேலும் அது இன்னும் என்ன செய்ய முடியும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதில் தனது தேர்ச்சியை மேம்படுத்துவது ஒருபுறம் இருக்கட்டும். மிருதன் தனது நிலைத்திரையை ஒரு விரைவான பார்வை பார்த்தார். இன்னும் குறிப்பாக வகுப்பு பகுதியும் அவன் பார்த்ததும் அவனை குழப்பத்தில் ஆழ்த்தியது. ரத்தம், அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கும் என் அப்பாவைப் போலவே திறமை இருக்கிறதா? இரத்த வீரனா? ஆனால் அப்பாவின் திறமைக்காக அவர் தனது சொந்த இரத்தத்தை பயன்படுத்தி பல்வேறு வகையான ஆயுதங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார், அதில் சண்டையிட கவசம் உட்பட. ஆனால் இந்த அருமையானவராக மாற எனக்கு என்ன திறமை இருக்கிறது? இல்லை. முதல் சந்திப்பிலேயே மக்களை பயமுறுத்தும் இந்த கொடூரமான தோற்றம். பின்னர் உண்மையில் விசித்திரமான மற்றும் தனித்துவமான திறன்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். சிலர் மற்ற உயிரினங்களாக மாறலாம் அல்லது தங்கள் உடலின் ஒரு பகுதியை மாற்றலாம். அதுதான் என் திறமையா? பொதுவாக மக்களுக்கு மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், சாகுபடியாளர்கள், தற்காப்பு கலைஞர்கள், சியன், புனித மெய்டன், புனித வாரியர் வகைகளின் பிறழ்ந்த உடல் போன்ற விஷயங்கள் இருந்தன. ஆனால் என்னுடையது ஏன் அப்படி எதுவும் சொல்லவில்லை? எனது திறன் பிறழ்வு வகையைச் சேர்ந்ததாக இருந்தாலும் அது திறனின் பெயரை மட்டும் சொல்ல வேண்டாமா? அது ஒரு பிறழ்ந்த திறன் என்று, அது ஏன் இரத்தம் என்று மட்டும் சொல்கிறது? ஏன் எல்லாவற்றையும் காட்ட முடியாது? என்னுடையதை எழுப்ப முடியாத போது திறன்களைப் பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்திருந்தாலும் இதை பற்றி நான் இதற்கு முன்பு கேள்விப்பட்டதில்லை. மிருதன் தனக்கு இருக்கும் திறனின் வகையை குறிக்கும் தனது வகுப்பு பிரிவில் மீதமுள்ள வார்த்தைகள் இல்லாததற்கான காரணத்தைப் பற்றி யோசித்தான். ஒரு பிறழ்ந்த உடல் என்பது பொதுவாக ஒருவர் தனது உடலை முழுவதுமாக பரிணமித்ததை குறிக்கிறது அல்லது சில பிளவுகளின் மறுபுறத்தில் ஒரு வகையான பரிமாணத்திலிருந்து வரும் பரிணாம ஆற்றலை உடல் குவிப்பதால் அவர்களின் உடலின் ஒரு பகுதி பிறழ்ந்துள்ளது. இது மனிதர்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் ஆற்றலால் பாதிக்கப்படுகிறார்கள், மேலும் அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அவர்கள் உருமாறுகிறார்கள் அல்லது வடிவமாற்றம் செய்கிறார்கள் அல்லது பரிணமிக்கிறார்கள் அல்லது உருமாறுகிறார்கள். அடிப்படையில் மனிதர்கள் மனிதனைத் தவிர வேறொன்றாக மாறுகிறார்கள். எடுத்துக்காட்டாக, டிராகன் போர் வீரன் ஓரளவுக்கு டிராகனாக மாறக்கூடியவர் அபரிமிதமான உடல் வலிமையை பெற அல்லது பரிணாம வளர்ச்சியின் வகையைப் பொறுத்து உள்ளார்ந்த நெருப்பு மூச்சு அல்லது கூர்மையான நகங்கள். ஸ்டோன் போர் வீரன் தாக்குதல்களுக்கு எதிராக வலுவான பாதுகாப்பை பெற்று தங்கள் உடல்களை உறுதியான மற்றும் கற்களாக மாற்ற முடியும். இரத்த வீரர், இது மிருதனின் அப்பாவின் வகுப்பாக இருந்தது. இது அடிப்படையில் அவர்களின் சொந்த இரத்தத்தை கையாளவும் போராட ஆயுதம் ஏந்தவும் அனுமதிக்கிறது, மேலும் பல உடல்களை ஏதோ ஒரு வகையில் நம்பியிருக்கும். நிச்சயமாக சிலர் பரிணாம வளர்ச்சியடைந்து மானா திறன்களைக் கொண்ட ஒரு சியனாக மாறினர்.
உதாரணமாக, அவர்கள் டெலிபதி திறன்களை பெறுகிறார்கள் அல்லது அதற்கு சமமான ஒன்றைப் பெறுகிறார்கள். பரிணாமம் அடையாமல் இயற்கையாகவே ஒரு சியோனாக விழித்தெழுந்தவர்கள் இருந்தனர். ஆனால் பொதுவாக அந்த மக்கள் மந்திர திறன் அல்லது சாகுபடி திறன் மற்றும் சில சமயங்களில் தற்காப்பு கலை திறன் போன்ற மற்றொரு திறனையும் கொண்டிருப்பார்கள். மிருதன் தனது தற்போதைய திறன்களைப் பற்றிய அறிவை ஆராய்ந்தார், ஆனால் அவனைப் போன்ற ஒரு சூழ்நிலையை இன்னும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவன் தனது ஸ்கிரீனை மீண்டும் பார்த்தபோது, அவரது இனத்திற்கு அடுத்ததாக அவன் ஒரு பரிணாம வளர்ச்சியடைந்த மனிதர் என்று கூறப்பட்டிருப்பதை கவனித்தான். எனவே அவன் ஒரு பிறழ்ந்த வகை திறன் கொண்டவராக இருக்க அதிக வாய்ப்புள்ளது. அதை மனதில் கொண்டு மிருதன் தனது திறமைகள் பட்டியலிடப்பட்டிருந்த கீழே பார்த்தான். அவன் பார்த்ததைக் கண்டு உடனடியாக குழப்பமடைந்தான். வேர்வொல்ஃப் கிங் ஆஃப் வைன்? அது என்ன? பிளட் அசிமிலேட்? அப்படியானால் நான் எந்த இரத்தத்துடனும் ஒன்றிப்போக முடியும் என்று அர்த்தமா? காத்திருங்கள், நான் தற்செயலாக அந்த ஓநாய் போன்ற உயிரினத்தின் இரத்தத்தை உட்கொண்டேன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது, அவ்வளவுதானா? இது அதை பற்றியதா என்ற தனது ஸ்கிரீனில் உள்ள திறன்கள் பகுதியை படித்தபோது மிருதனின் முகத்தில் ஒரு முக சுழிப்பு ஏற்பட்டது. சிறிது நேர அமைதிக்குப் பிறகு மிருதனின் கண்கள் விரிந்தன. ஏதோ அபத்தமான ஒன்றை நினைத்தான். அவனால் மூச்சை அடக்க முடியவில்லை. அந்த எண்ணம் அவனுக்கு வந்தபோது அவனே அதை நம்ப முடியவில்லை. ஆனால் அது மட்டுமே அவரது தற்போதைய சூழ்நிலையையும் அவரது தற்போதைய தோற்றத்தையும் விளக்கியது. என்னிடம் சொல்லாதே என்று தொடர்ந்து சொல்வதற்கு முன் வேகமாக துடிக்கும் இதயத்தை அமைதிப்படுத்த மிருதன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்தான். மற்றவர்கள் திறன்களையோ அல்லது அதை போன்ற ஒன்றையோ நான் திருட முடியும் என்று சொல்லாதே. என்னுடைய தற்போதைய தோற்றம் முந்தைய ஓநாய் போன்ற உயிரினத்தைப் போலவே இருக்கிறது. இருப்பினும் என்னுடைய தலைமுடி மற்றும் கண் நிறம் மட்டுமே முறையே வெள்ளை மற்றும் பச்சை மஞ்சள் நிறமாக மாறுகிறது. மேலும் என்னுடைய நகங்கள் முன்பு இருந்ததை விட கூர்மையாக வளர்ந்துள்ளன. மேலும் எனக்கு அதன் ஓநாய் போன்ற வடிவம் இல்லை. ஆனால் இது அடிப்படையில் ஒரு பகுதி மாற்றம்தான். அதற்கு அடுத்தபடியாக அந்த சதவீதம் எவ்வளவு இருக்கிறது? அந்த ஓநாய் போன்ற உயிரினத்தின் திறன்களில் 30% மட்டுமே என்னால் பயன்படுத்த முடியும் என்று அர்த்தமா? பிறகு அதை எப்படி 100% அதிகரிப்பது? நான் அதன் இரத்தத்தை அதிகமாக உட்கொள்ள வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது? அப்படியானால் தற்போதைய எனக்கு அது சாத்தியமற்றது. அந்த விஷயம் பிரம்மாண்டமாக இருந்தது. அதன் தோற்றத்திலிருந்தே அது மிகவும் வலிமையானது போல் தோன்றியது. நான் அப்படி ஏதாவது சண்டையிட முயற்சித்தால் நான் மரணத்தை தேடுவேன். அது எங்கு சென்றது என்பது எனக்கு தெரியாது என்பதும் உண்மை. மிருதன் தனது திறமைகளை மீண்டும் ஆராய்ந்தார். சில திறன்களைக் கண்டறிந்தார். அவற்றின் பயன்பாட்டை அவன் தெளிவற்ற முறையில் புரிந்து கொண்டான். இந்த நேரத்தில் அவன் உணரக்கூடிய உயர்ந்த மீளுருவாக்கம், உயர்ந்த உணர்வுகள், கண்ணாடி போன்ற கண்ணாடிக்கு அவன் செல்லும்போது அவன் அறியாமலேயே பயன்படுத்திய கேல் சவாரி மற்றும் மக்களின் இரத்தத்தை ஸ்கேன் செய்வதுடன் தொடர்புடையதாக தோன்றிய இரத்த ஸ்கேன் போன்றவை. ஸ்கேன் செய்ய இரத்தம் சிந்த வேண்டுமா அல்லது மக்களின் இரத்த வகையை கண்டறியவும் அவர்களின் இரத்த பண்புகளை அடையாளம் காணவும் நேரடியாக ஸ்கேன் செய்ய முடியுமா என்பது உறுதியாகத் தெரியவில்லை. இந்த இரத்த அதிகாரத்தை பொறுத்தவரை மிருதனுக்கு அதன் அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை. ஏனென்றால் அது அவனுக்கு இரத்தத்தின் மீது அதிகாரம் இருக்கலாம் அல்லது இரத்தத்தை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்வது போல் தோன்றியது. மிருதனுக்கு தனது இந்த திறன்களைப் பற்றி எதுவும் தெரியாது. எனவே அவற்றை பின்னர் சோதிக்க திட்டமிட்டான். மிருதன் தனது போர் முறை சக்தி நிலைகளை பார்க்க முடிவு செய்தான். மேலும் அவன் கிட்டத்தட்ட அனைத்துடனும் இணக்கமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பெரும்பாலான விழித்தெழுந்த மனிதர்களுக்கு ஒரே ஒரு போர் சக்தி சமன் செய்யும் அமைப்பு மட்டுமே இருந்தது. அரிய மேதைகளுக்கு மட்டுமே 2 போர் சக்தி சமன் செய்யும் அமைப்புகள் இருந்தன என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும். சிலருக்கு விழித்தெழுந்த பிறகு பல திறன்கள் இருக்கலாம் என்றாலும் பொதுவாக அந்த திறன்கள் ஒரே மாதிரியான சக்தி மூலத்தையோ அல்லது அதிகபட்சம் 2 சக்தி மூலத்தையோ கொண்டிருந்தன.
தான் பார்த்ததைப் பற்றி என்ன சொல்வது என்று மிருதனுக்கு தெரியவில்லை. இதைப் பற்றி பின்னர்தான் பார்ப்பது பற்றி யோசித்தார். பெயரைப் பார்த்தவுடனேயே அவரது உடலமைப்பு வினோதமாக இருந்தது. எண்ணற்ற சக்தியை விழுங்கும் உடல் என்பது எப்படிப்பட்டதா? அவன் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அனைத்து சக்தி வகைகளையும் விழுங்கப் போகிறாரா? அது எப்படி வேலை செய்கிறது? பல்வேறு வகையான சக்திகளை தாங்கும் திறன் கொண்ட அவரது உடல் எதனால் ஆனது? இந்த பைத்தியக்காரத்தனமான திறனைப் பெற எந்த வகையான அசுரன் தேவை? இதைப் பற்றி எந்தத் தகவலும் இல்லாமல் யோசித்துக் கொண்டிருந்த மிருதன் மற்ற அனைத்தையும் புறக்கணிக்க முடிவு செய்தான். இப்போது அவன் சீக்கிரம் வீட்டிற்குச் செல்ல வேண்டியிருந்தது. மேலும் அவனது ஸ்கிரீன் எங்கோ செல்வது போல் இல்லை. அவன் வீட்டிற்கு வந்ததும் அதை மீண்டும் சரிபார்த்து பின்னர் அவன் வந்ததும் எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தலாம்.